Hello all, welcome to our channel Crack CSIT with Divya. நம்ம வந்து data communication and computer network unit பார்த்துட்டு இருக்கோம். Class 1 எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்புறம் வந்து மெம்பர்ஸ்க்கான மாக் டெஸ்ட் நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இந்த சாப்டர் ஹோல் முடிச்சோம். பிளஸ் அதுல இருந்து இந்த பார்ட்டும் முடிச்சோம். ஓகே, ஸோ இது பெண்டிங்கில் இருந்தது. நெட்வொர்க் டாப்பாலஜிஸ் இருந்தது, அது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அப்புறம் நெட்வொர்க் மாடல்ஸ், அந்த உங்களுக்கு தெரிஞ்சது OSI அண்ட் TCP IP லேயர் மாடல் இருக்குல்ல, அது வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதுக்கப்புறம் இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்டர்ல இருந்து நெட்வொர்க் டிவைஸுங்கிற பார்ட் வந்து பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் திஸ் சாப்டர் இன்னைக்கு வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கான மாக் டெஸ்ட் கிடைக்கும். இந்த சாப்டர்ல இருந்து மட்டும் இன்னைக்கோட கிளாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் ஹோல் யூனிட் முடிக்கும் போது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சதா லைவ் மாக் டெஸ்ட் எல்லாருக்குமே வரும். ஓகே, ஃப்ரம் த ஹோல் யூனிட் ஒரு லைவ் மாக் டெஸ்ட் வரும். அப்புறம் மெம்பர்ஸ்க்கான ஸ்பெஷல் மாக் டெஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் லைக் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இந்த யூனிட்ல இருந்து அதர் தான் சாப்டர் வைஸ் யூனிட் வைஸும் உங்களுக்கு மாக் டெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெட்வொர்க் டாப்பாலஜி. ஓகே, நெட்வொர்க் டாப்பாலஜினா என்ன? ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோட்ஸ், ரைட்? நெட்வொர்க் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் வந்துட்டு நெட்வொர்க் டாப்பாலஜி அப்படின்னா. ஓகே, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோட்ஸ், லிங்க்ஸ் ஆர் டிவைசஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்பாலஜிஸ் இருக்கு. நமக்கு கொஞ்சம் பேரெல்லாம் நமக்கு தெரியும். மெஷ், ஸ்டார், பஸ் எல்லாம் தெரியும். இந்த பாயிண்ட் மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சம் ஆஃப் யூ. இது ஒரு டைப் தான். ஓகே, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டாப்பாலஜி. ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் டு பாயிண்ட் டாப்பாலஜி. அதாவது என்ன? ஒரு சென்டர் ஒரு ரிசீவர், ஜஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஒரு ஒன் சென்டர் ஒன் ரிசீவர். தட் மீன்ஸ் ஒன் நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு மட்டும் உள்ள கனெக்ஷன் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் டாப்பாலஜி. அதுல என்ன இருக்கும்? ப்ரொவைட்ஸ் ஹை பேண்ட்வித் பிகாஸ் இந்த என்டையர் லிங்க் இஸ் கனெக்டட் ஃபார் தீஸ் டூ பீப்புள், ரைட்? ஸோ ஹை பேண்ட்வித். எக்ஸாம்பிள், டைரக்ட் லிங்க் பிட்வீன் டூ கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, மெஷ் டாப்பாலஜி. மெஷ் டாப்பாலஜி அப்படின்னா நீங்க அதோட ஃபிகர் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா இது மாதிரி கனெக்டடா இருக்கும். ஒரு ஒரு டிவைஸ் இது மாதிரி டிவைஸ் இருக்கும். இது இப்படி கனெக்டா இருக்கும், இது இப்படி கனெக்டா இருக்கும், இப்படி ஃபுல்லாவே கனெக்டா இருக்கும், ரைட்? எவ்ரி டிவைஸ் இஸ் கனெக்டட் டு எவ்ரி அதர் டிவைஸ் யூசிங் டெடிகேட்டட் லிங்க்ஸ். ஓகே, ஒரு டிவைஸ் பார்த்தேன்னா எல்லா டிவைஸ் கூடயும் கனெக்டடா இருக்கும். போர்ட்ஸ் ரிக்வயர்ட் பை டிவைசஸ். இதோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். டோட்டல் லிங்க்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறதுக்கு n இன்டூ n மைனஸ் 1/2 சொல்லி நம்ம படிப்போம். மெஷ் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் இந்த மேக்ஸில் வந்து நம்ம கிராஃப் படிச்சிருப்போம்ல, அந்த டைம்ல எல்லாம் படிப்போம். இது n இன்டூ n மைனஸ் 1/2. ஓகே, போர்ட்ஸ் ரிக்வயர்ட் பர் டிவைஸ். ஒரு டிவைஸுக்கு எத்தனை போர்ட் வேணும்? n மைனஸ் 1 போர்ட் வேணும்ல. பிகாஸ் நீங்க பாருங்க, இப்போ இது இப்படி கனெக்டா இருக்கா? ஃபுல்லாவே கனெக்டா இருக்கு. அப்ப இது டோட்டல் என்ன? 3 1 2 3 4 நோட்ஸ் இருக்கா? ஸோ இதுக்கு எத்தனை எத்தனை வேணும்? எத்தனை லிங்க் வேணும்? லிங்க் மீன்ஸ் எத்தனை எட்ஜஸ் வேணும்? 1 2 3, ரைட்? அதாவது n மைனஸ் 1. ஒவ்வொன்னோடையும் போர்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டேன். ஒவ்வொரு டிவைஸோடையும் போர்ட் கேட்டேன்னா n மைனஸ் 1. பிகாஸ் 1 2 3 இது கூட செல்ஃப் கனெக்ஷன் தேவையில்லைல்ல. 4 இருக்குன்னா இது 3 கூட தானே கனெக்ட் ஆகணும். ஓகே, அதே மாதிரி டோட்டல் லிங்க்ஸ் கேட்டோம் அப்படின்னா இது வந்து எப்பவுமே கேட்கறது தான் டோட்டல் லிங்க்ஸ். n இன்டூ n மைனஸ் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணணும். எப்பவுமே கேட்பாங்க 9 நோட்ஸ் இருக்குன்னா எத்தனை இருக்கும் டோட்டல் லிங்க்ஸ், அது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகே, நம்ம அது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதில் யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் என்னன்னு கேட்டேன்னா AHCP, DHCP எல்லாம் வந்துட்டு இந்த மெஷ் டாப்பாலஜி யூஸ் பண்ற ப்ரோட்டோகால். ஓகே, advantages பார்த்தேன்னா ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ரோபஸ்ட் அண்ட் ரிலையபிள். ஓகே, எவ்ரி ஈஸி ஃபால்ட் டிடெக்ஷன், ஹை செக்யூரிட்டி. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன்னா எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் போர்ட்ஸும் கேபிள்ஸ் எல்லாம் அதிகமாக வருது, அதனால எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்புறம் இன்ஸ்டால் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். மற்றபடி ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள் தான். ஓகே, அண்ட் ஈஸியாக வந்து நம்ம ஃபால்ட் டிடெக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஹை செக்யூரிட்டி இருக்கு. ஓகே, அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்டர்நெட் பேக்போன், மிலிட்ரி சிஸ்டத்துல எல்லாம் வந்துட்டு இந்த ஹை செக்யூரிட்டியா இருக்கிறதுனால மிலிட்ரி சிஸ்டத்துல எல்லாம் மெஷ் டாப்பாலஜி தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டார் டாப்பாலஜி. ஸ்டார் டாப்பாலஜின்னு எப்படி இருக்கும்? ஸ்டார் டாப்பாலஜி ஆல் டிவைசஸ் கனெக்டட் டு ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும். இது கூட எல்லா இதுவும் வந்து கனெக்டா இருக்கும். ஓகே, ஸோ ஹப் கேன் பி பாசிவ் ஆர் ஆக்டிவ். கேபிள்ஸில் என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா கோஎஸ்சிஎல், RJ45 இதெல்லாம் பரவாயில்ல. அது
படிக்கலன்னு பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஆல் டிவைசஸ் கனெக்டட் டு சென்ட்ரல் ஹப். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் வந்து ஈஸி டு செட் அப் அண்ட் எக்ஸ்பேண்ட், fault isolation is simple, robust, co-effective cabling. ஓகே, ஸோ இதொன்னும் ஜஸ்ட் அவ்வளோக்கு கேட்க மாட்டாங்க. fault isolation எல்லாம் சிம்பிளா இருக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன், இது வந்து எப்பவுமே கேட்பாங்க. if hub fails, ஒரு ஹப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையர் நெட்வொர்க் ஃபெயில்ஸ். இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான். இது வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டு பார்த்துருக்கேன். ஓகே, இஃப் ஒரு ஹப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையர் நெட்வொர்க் வந்து, ஹப் மீன்ஸ் இந்த சென்டர் பார்ட், இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது கூட தான் எல்லாமே கனெக்டா இருக்கா. ஓகே, ஸோ இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதோட மொத்த கனெக்ஷனும் வந்து போயிடும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இஸ் ஹை, பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹப். இந்த ஹப்பை டிபெண்ட் பண்ணி தான் இதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸே இருக்கு. இது நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், எந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்றோம், ஆஃபீஸ் லேன்ல வைஃபை வித் ஆக்சஸ் பாயிண்ட்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ த பெஸ்ட் ஒன் இஸ் மெஷ். இல்ல, செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டியா இருக்கு, ஃபால்ட் டாலரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இதுல வந்து இந்த என்டையர் நெட்வொர்க் ஹப் ஃபெயில் ஆனா போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பஸ் டாபாலஜி. பஸ் டாபாலஜின்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் இருக்கும். இப்படி கனெக்டா இருக்குமா? இது மாதிரி இருக்கும் இல்ல. ஆல் டிவைசஸ் ஷேர் ஏ சிங்கிள் பேக் போன் கேபிள். பாருங்க, இந்த கேபிள் தான் வந்துட்டு இது மாதிரி எல்லாமே வந்து இது மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து ஒரே இது வந்து கனெக்ட் இதா இருக்கும். இப்படி வராது. இப்போ இது பஸ்ன்னா இது மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா டிவைசஸுமே ஷேர் ஏ சிங்கிள் பேக்போன் கேபிள், பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், டிடிஎம்ஏ, சிஎஸ்எம்ஏ, அலோஹா, சிஎம்ஏ, இது எல்லாமே வந்துட்டு பஸ் டாபாலஜி தான் ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா only one backbone, ட்ராப் லைன்ஸ் இதொன்னும் கேட்கறது இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் வேணா பார்த்துக்கோங்க, ஃபெயிலியர் ஆஃப் பேக்போன். ஓகே, இப்போ இது ஒரு இதுதானே கனெக்ட் ஆயிருக்கு எல்லாத்துக்கூட. ஸோ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்டையர் நெட்வொர்க் டவுன் ஆகும், நம்மளோட ஹப் மாதிரி ஸ்டார் மாதிரி. ஓகே, அப்புறம் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும்போது கொலிஷன் வரும். ஆடிங் டிவைசஸ் ஸ்லோஸ் நெட்வொர்க், லோ செக்யூரிட்டி. ஓகே, இதெல்லாம் ஈதர்நெட்ல எல்லாம் நம்ம கேபிள் டிவி ஈதர்நெட்ல எல்லாம் பஸ் டாபாலஜி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரிங் டாபாலஜி. ரிங் டாபாலஜி அப்படின்னா நமக்கு தெரியும் இல்ல, ரிங் வந்து இப்படி கனெக்ட் ஆகிது பாருங்க, இப்படி இருக்கும். இப்படி இருக்குமா? என்னன்னா இங்க கூட இருக்கலாம். ஓகே, so each device is connected to two neighbors. பாருங்க, இந்த device, maybe இந்த device name is A, this is connected with B and C. Okay, so it forms a ring. Data flows in one direction. ஒரு directionல தான் வந்துட்டு data flow ஆகும். இப்படி இந்த மாதிரி திருப்பி இப்படி தான் போகும். ஓகே, A வந்து இது வந்து மேபி சின்னு வைக்கலாம். A வந்து சிக்கு பாஸ் ஆகுது, சி வந்து டிக்கு பாஸ் ஆகுது, அது மாதிரி டேட்டா இன் ஒன் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் வந்துட்டு டோக்கன் பாசிங். இந்த ப்ரோட்டோகால் டோக்கன் பாசிங் இருக்குல்ல, அது வந்துட்டு ரிங் டாபாலஜி தான் யூஸ் பண்ணது, டோக்கன் பாசிங். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ், ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், நோ கொலிஷன், சீப்பர் தான் ஸ்டார், ஈஸி டு எக்ஸ்பேண்ட். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஒன் நோட். இப்போ வந்து ஒன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. இப்போ இந்த நோடு வந்து போயிருக்குன்னா இப்போ இதோட கனெக்ஷன் ஸ்டாப் ஆயிருக்குல்ல, இது வந்து பாஸ் ஆகி இப்படி இதுல இருந்து கனெக்ஷன் பாஸ் ஆகி இப்படி வருது. ஸோ இது வந்து போயிருக்கும் போது இதோட கனெக்ஷன் இங்க ஸ்டாப் ஆயிருக்கு. இங்க இது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது, பிகாஸ் ரிங் செயினா போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு நோடு போனாலே வந்து ஹோல் நெட்வொர்க் ஃபெயில் ஆகும். ஸோ இது அதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம ரிங்கிலும் இது மாதிரி பார்த்தோம், ஸ்டாரிலும் பார்த்தோம், அப்புறம் பஸ்ஸிலும் அது மாதிரி பார்த்தோம், ரைட்? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். ஆடிங் ஆர் ரிமூவிங் நோட்ஸ் டிஸ்டர்ப் நெட்வொர்க், லெஸ் செக்யூர். எக்ஸாம்பிள் டோக்கன் ரிங் நெட்வொர்க். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ரிங்குக்கு டோக்கன் ரிங், பஸ் வந்துட்டு நம்ம ஈத்தர்நெட் லேன் கேபிள் டிவியில் யூஸ் பண்ணுவோம், ஸ்டார் வந்து எங்கே யூஸ் பண்ணோம், ஆஃபீஸ் லேன், அண்ட் மெஷ் வந்து உங்களுக்கு தெரியும் மிலிட்ரி சிஸ்டத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்டர்நெட் பேக் போன், இன்டர்நெட்டில் மெயினாக யூஸ் பண்ணுறது மெஷ் தான், பிகாஸ் இட்ஸ் இன்டர்நெட்னால உங்களுக்கு தெரியும் இது கனெக்ஷன் நமக்கு தெரியவே தெரியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அதுக்கு மெஷ் தான் வந்துட்டு த பெஸ்ட். அடுத்தது ட்ரீ டாபாலஜி. நம்ம எப்பவுமே இது வரைக்கும் எல்லாம் தான் படிப்போம், பஸ் ஸ்டார் இதெல்லாம் தான் படிப்போம். பட் ட்ரீ டாபாலஜி கூட நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ட்ரீ டாபாலஜில இருந்து இதுல உங்களுக்கு டிஎன் செட்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ட்ரீ டாபாலஜில இருந்து. ஸோ அதனால இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த 2025 டிஎன் செட்ல ட்ரீ டாபாலஜி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் நினைக்கிறேன் வந்தது.
ஓகே. ஸோ ட்ரீ டாபாலஜி வந்து ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா? ஹைரார்கிக்கலா இருக்கும்ல ட்ரீ டாபாலஜி. சென்ட்ரல் ஹப், செகண்டரி ஹப் டிவைசஸ். அது ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் இருக்கும். அது இப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி டிவைசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? பின் எகெயின் ஹப்ஸ் இருக்கும், டிவைசஸ் இருக்கும். அது மாதிரி ஃபைனல் central hub, this is secondary hub, then devices. Okay, likewise protocol DHCP SAC advantages easy to expand, support isolation and prioritization. இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Isolation and prioritization, easy error detection and correction is tree topology. Disadvantage பார்த்தேன்னா central hub failure, that means இந்த root failure ஆயிடுச்சு அப்படின்னு, அதுதான் central hub. Entire network fails. Okay, அப்புறம் high cost, reconfiguration is difficult. இது வந்து எக்ஸாம்பிள் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹைரார்கிஸ்ல இது யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் ஹைபிரிட் டாபாலஜி. ஹைபிரிட்னாலே நமக்கு தெரியும் காம்பினேஷன் ஆஃப் சம்திங் தான் ஹைபிரிட்ங்கிற பேரு இல்ல. ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 or more டாபாலஜிஸ், தட் மீன்ஸ் ஸ்டார், பஸ், ரிங் இது மாதிரி டாபாலஜிஸ் எல்லாம் மிக்ஸ்அப் ஆயிட்டு வரும் இந்த ஹைபிரிட் டாபாலஜில. இது வந்து வெரி ஃபிளெக்சிபிள் அண்ட் ஸ்கேலபிள், பிகாஸ் எல்லாத்தோட அட்வான்டேஜும் வந்து இதுக்கு வரும் இல்ல. ஃபிளெக்சிபிள் அண்ட் எக்ஸ்பாண்டபிள். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இதெல்லாம் கூட மிக்ஸ்அப் ஆகிறதுனால காம்ப்ளெக்ஸ் டிசைன் அண்ட் வெரி காஸ்ட்லி. ஓகே, எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி கேம்பஸ் நெட்வொர்க். ஓகே, ஸோ தீஸ் ஆர் அபவுட் நெட்வொர்க் டாபாலஜி. இதில் வந்து மெயினாக தேவைப்படுறது மெஷ் டாபாலஜி, அதோட இக்குவேஷன், அதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் ஸ்டார் டாபாலஜி எக்ஸாம்பிள் வேணால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட டிஸ்அட்வான்டேஜ் கேட்பாங்க. பஸ் டாபாலஜிலும் அது மாதிரி தான், டிஸ்அட்வான்டேஜ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் பார்க்கணும். ரிங் எந்த ரிங்கில் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் டோக்கன் பாசிங் ப்ரோட்டோகால் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து நெட்வொர்க் ஃபெயில் ஆகுங்கிறது பார்க்கணும். எக்ஸாம்பிள் டோக்கன் ரிங் நெட்வொர்க், அவ்வளோதான். ஓகே, ட்ரீ டாபாலஜி வந்துட்டு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோட சென்ட்ரல் ஹப் ஃபெயில் ஆனிச்சுன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிடும். அது அவ்வளோ போதும். ரீகான்ஃபிகரேஷன் இஸ் டிஃபிகல்ட். ஓகே, ஹைபிரிட் வந்து காம்பினேஷன், அண்ட் ஸோ காம்பினேஷனாக இருக்கிறனால இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிள் அண்ட் எக்ஸ்பாண்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நெட்வொர்க் டிவைசஸ். நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னா என்ன? நம்ம த்ரூ நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது இன்பிட்வீன் அந்த கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா இன்பிட்வீன் சம் டிவைசஸ் தேவைப்படுது. நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணணும், ரைட்? ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைசஸ், கம்ப்யூட்டர்ஸுக்கு இடையில் ஆக்சுவலி டிவைசஸ் இருக்கு, நெட்வொர்க் டிவைசஸ் to enable the communication and sharing the resources. Okay, so what are the types of common networking devices? Access point, modems, firewall, repeater, hub, bridge, switch, routers, gateway, router, and NIC, network interface card. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மெயினாக படிக்கிறது வந்து ரிப்பீட்டர், ஹப், பிரிட்ஜ், ஸ்விட்ச், ரவுட்டர், கேட்வே, இதுதான் நம்ம மெயினாக படிக்கிறது. ஆனால் இது மாதிரி நெட்வொர்க்கிங் டிவைசஸும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹப் என்னன்னு பார்க்கலாம். ஹப் வந்துட்டு ஒவ்வொரு டிவைஸும் எந்த லேயரில் ஒர்க் ஆகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ அது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹப் வந்து ஃபிசிக்கல் லேயரில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, அது வந்து இந்த ஸ்லைடில் நான் மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹப் இஸ் ஏ பிசிக்கல் லேயர் டிவைஸ். ஓகே, பிசிக்கல் லேயர் டிவைஸ் தான் ஹப்னா. இது வந்து மல்டி போர்ட் ரிப்பீட்டர். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு கீவேர்டு தான், பார்த்துக்கோங்க. மல்டி போர்ட் ரிப்பீட்டர். ஸ்டார் டாபாலஜி இதில் யூஸ் பண்ணுறது என்ன? ஸ்டார் டாபாலஜி. பிகாஸ் ஹப் வந்து எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கும். ஒரு ஹப் சென்ட்ரல் இருக்கும், அதுக்கப்புறம் இது திஸ் இஸ் கனெக்டட் டு எவ்ரி ஒன். ஸோ திஸ் இஸ் மல்டி போர்ட். பாருங்க, ஒரு ஹப்ல இருந்து நிறைய போர்ட் போகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிவைஸுக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு டேட்டா வந்து இந்த ஹப்பு கிடைக்கும் போது அது ஃபில்டர் எல்லாம் பண்ணாத, எந்த டெஸ்டினேஷனுக்கு போகும்னு எல்லாம் பார்க்காம எல்லா டெஸ்டினேஷனுக்கும் கனெக்ட் பண்ணி இருக்கிற எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை போர்ட்ல இருக்கிற டிவைஸுக்கும் இது வந்து அந்த மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து ஹப் பண்ணுது. இது வந்து ஸ்டார் டாபாலஜி. பாருங்க, இந்த டாபாலஜி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஸ்டார் டாபாலஜி. மல்டி போர்ட், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மல்டி போர்ட்னா ஹப். ஓகே சார், ரிப்பீட்டரே வந்து மல்டி போர்ட்டா இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஹப்னு சொல்லுவோம். சென்ட் டேட்டா டு ஆல் டிவைசஸ். சிங்கிள் கொலிஷன் டொமைன் இன்எஃபிஷியன்ட். இது வந்து இன்எஃபிஷியண்டா இருக்கு, ஏன்னா வந்துட்டு
இது ஒரு சிங்கிள் கொலிஷன் டொமைனா இருக்கு. ஸோ இந்த ஹப் வந்துட்டு ஒர்க் ஆகாம இருக்கும்போது அந்த ஹோல் நெட்வொர்க்கே வந்து ஃபெயிலியர் ஆகும். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஆக்டிவ் ஹப் அண்ட் பாசிவ் ஹப். ஆக்டிவ் ஹப் அப்படின்னா இது வந்து சம் நாய்ஸ் டிஸ்டோர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. வந்து அதெல்லாம் எலிமினேட் பண்ணும். சம் எரர்ஸ் சிக்னல்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, நாய்ஸ் டிஸ்டோர்ஷன் எல்லாம் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதை கிளீன் பண்ணுது. ஓகே, அதெல்லாம் வந்து ரீஜெனரேட் பண்ணி வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ற பவர் இருக்கு ஆக்டிவ் ஹப்புக்கு. ஆனா பாசிவ் ஹப்னா நோ கிளீனிங். இந்த நாய்ஸ் இருக்குன்னா அது அப்படியே தான் சென்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபார்வர்ட் சிக்னல்ஸ். இது வந்து நோட் பண்ணணும். ஸோ பிசிக்கல் லேயர் டிவைஸ். நெக்ஸ்ட் ரிப்பீட்டர் கூட பிசிக்கல் லேயர் தான். ஓகே, இது வந்து என்ன பண்ணுது, 2 போர்ட் டிவைஸ். இதுதான் எப்பவுமே கேட்கும். இது வந்து 2 போர்ட் டிவைஸ். இது ரிப்பீட்டர் இருக்கு அப்படின்னா இந்த ரிப்பீட்டருக்கு வந்து ஜஸ்ட் இது ஒரு 2 போர்ட் டிவைஸ் தான். ஒரு 2 டிவைசஸ் தமிழ் கனெக்ட் பண்றதுக்கு இடையில வந்து ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த ரூமில் இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், நல்ல ஹை ஸ்பீட் கனெக்ஷன் வேணும். வைஃபை என் பக்கத்திலே இருக்கு அப்படின்னு எனக்கு நல்ல கனெக்ஷன் கிடைக்கும். என்னோட வைஃபை கனெக்ஷன் வந்து எடுத்திருக்கிறது வந்து ஹோலில். ஸோ அந்த ஹோல்ல இருந்து இந்த ரூமுக்கு வரும்போது அந்த சிக்னல் என்ன ஆகும், வீக்காய் எனக்கு வந்து இங்க கிடைக்கும் போது ஸ்லோவா தான் கிடைக்கும். ஸோ ஐ கான்ட் டூ த ஆன்லைன் கிளாஸ். ஸோ என்ன பண்றேன், நான் வந்துட்டு ஒரு ரீஜெனரேட்டர், ஒரு ரிப்பீட்டர் வந்து என்னோட ரூமிலே வச்சிருக்கேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரிப்பீட்டரும் அந்த வைஃபையும் கூட கனெக்ட் ஆகும். நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அதோட அங்கிருந்து இந்த ரூமுக்கு வர்றதுக்குள்ள அந்த சிக்னல் வீக் ஆகும்போது இந்த ரிப்பீட்டர்ல வரும்போது அந்த ரிப்பீட்டர் என்ன பண்ணுது, அந்த சிக்னலை வந்து ரீஜெனரேட் பண்ணுது. ரீஜெனரேட் பண்ணி அது ஸ்ட்ரெங்க்ஃபுல் ஆக்குன அப்புறம் என்னோட கம்ப்யூட்டருக்கு வருது அந்த சிக்னல். அப்போ எனக்கு வந்து ஹை ஸ்பீடில் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதுதான் வந்து ரிப்பீட்டர் அப்படின்னா அது பிசிக்கல் லேயர்ல. இது பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் தமிழுள்ள கனெக்ஷன் தான். சிங்கிள் 2 போர்ட் டிவைஸ். பட் ஹப் அப்படி கிடையாது, மல்டி போர்ட் ரிப்பீட்டர். இந்த ரிப்பீட்டரே மாதிரியே தான், பட் வந்துட்டு மல்டி போர்ட் ரிப்பீட்டர் ஹப். ஓகே, அது நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் கூடுனதுன்னு அனுசரிச்சு என்ன ஆகுது, சிக்னல் வந்து ஸ்லோ ஆகுது, சிக்னல் வந்து வீக் ஆயிடும், ஈவன் சிக்னல் கிடைக்காம கூட போகும். ஸோ அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ரிப்பீட்டர் கொடுத்தேன்னா. நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் அண்ட் ஸ்விட்ச். இது ரெண்டுமே நம்ம எந்த லேயர்ல யூஸ் பண்ணுவோம், ஒர்க்ஸ் அட் டேட்டா லிங்க் லேயர். ரெண்டுமே ஒர்க் டேட்டா லிங்க் லேயர்ல தான். ஓகே, பிரிட்ஜ் என்ன பண்ணுது, ரீட்ஸ் மேக் அட்ரஸ் டு ஃபில்டர் ஆர் ஃபார்வர்ட் டேட்டா. இந்த மேக் அட்ரஸ் ரீட் பண்ணிட்டு கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகே, இதுவும் வந்துட்டு 2 போர்ட் டிவைசஸ் தான். நோட் பண்ணி வைக்கணும், பிரிட்ஜ் இஸ் எ 2 போர்ட் டிவைஸ். 2 டிவைஸுக்கு இடையில தான் வந்து நம்ம பிரிட்ஜ் யூஸ் பண்றோம். இது 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ், இன்னொன்னு சோர்ஸ் ரூட்டிங் பிரிட்ஜ். டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ் அப்படின்னா ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, ஸ்டேஷன்ஸ் அன்அவேர். தட் மீன்ஸ் இப்போ இதுக்கு இடையில இங்க ஒரு டிவைஸ், 2 டிவைஸ் தமிழ் கம்யூனிகேட் பண்ணிருக்கு, இதுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு கூட தெரியாது. பிரிட்ஜ் இருக்கு ஆக்சுவலி, ஆனா நமக்கு அந்த சோர்ஸுக்கோ டெஸ்டினேஷனுக்கோ தெரியாது இந்த பிரிட்ஜ் இருக்குங்கிறது. இந்த பிரிட்ஜ் இங்க இடையில இருக்கு, அந்த பிரிட்ஜ் வந்து கரெக்டா வந்து அந்த டேட்டா ஃபில்டர் பண்ணி அதோட மேக் அட்ரஸ் செக் பண்ணி, ஒரு மேக் அட்ரஸ் ஒரு டேபிள் இருக்கும், அதில் டேபிள் செக் பண்ணிட்டு கரெக்ட் அட்ரஸ் கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே, ஸோ டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ் அப்படின்னா வந்துட்டு the stations, these are the stations, right? Stations unaware about this existing கூட அது இருக்கு அங்க இருக்குங்கிறது கூட தெரியாது. ஓகே, இட்ஸ் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி. சோர்ஸ் ரூட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னா இந்த சோர்ஸே வந்துட்டு ஆக்சுவலி சொல்லுது இப்படிதான் பண்ணணும், சோர்ஸ் டிசைட்ஸ் பாத்து. இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ்னா பிரிட்ஜே வந்து டிசைட் பண்ணும், செக் பண்ணிட்டு கரெக்ட் சென்ட் பண்ணும். ஆனா சோர்ஸ் ரூட்டிங் பிரிட்ஜ்னா இது பிரிட்ஜுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சோர்ஸ் கொடுக்கும். ஓகே, எனக்கு இந்த ரூட்ல போயிட்டு இந்த இந்த ஆளுக்கு தான் நான் சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் சோர்ஸ் ரூட்டிங் பிரிட்ஜ்னா. ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஒர்க் ஆகாது, சோர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இது ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜ் அண்ட் சோர்ஸ் ரூட்டிங் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் பார்த்தே அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பிரிட்ஜ், ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் பார்த்தே அப்படின்னா, பிரிட்ஜ் வந்து 2 போர்ட் டிவைஸ் நம்ம படிச்சோம்ல, இந்த பிரிட்ஜோட சேம் மாதிரி தான் இருக்கும் நம்மளோட இதுவும் யாரு ஸ்விட்சும். ஏன்னா பிரிட்ஜ் வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுது, ஸ்விட்சும் யூஸ் பண்ணுது, இதுவும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுது, டேட்டா ஃபில்டர் பண்ணுது, அதே மாதிரி ஸ்விட்சும் பண்ணுது. ஓகே, ஆனா டிஃப்ரென்ஸ் பாருங்க, மல்டி போர்ட் பிரிட்ஜ் வித்
ஒரு பஃபர் இருக்கும். இதுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப எல்லா இப்ப டேட்டா வந்து செக்மெண்டா தானே சென்ட் பண்ணும். ஒரு டேட்டா ஃபுல்லாவே ஒட்டடிக்கு சென்ட் பண்ண முடியாது. ஸோ அது பார்ட்டா தான் வரும்ல. ஸோ அது வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சென்ட் பண்ணதுக்கு நல்ல கெப்பாசிட்டி ஸ்விட்சுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு பஃபர் இருக்கும். ஒரு பஃபர் இருக்கும் ஸ்விட்சுக்கு. Is a multi-port bridge with buffer. Works at data link layer, performs error checking before forwarding. இதுக்கு கிடையாது, bridge கிடையாது. ஸோ bridge விட இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கூடுதல் இருக்கிறதா வந்து யாரு ஸ்விட்ச். ஓகே, ஸோ எரர் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு எரரா இருக்கிற டேட்டா எல்லாம் சென்ட் பண்ணாது. டிவைட்ஸ் கொலிஷன் டொமைன். கொலிஷன் வந்து எலிமினேட் பண்றதுக்காக கொலிஷன் டொமைன் வந்து என்னன்னு சொல்றேன், டிவைட் பண்ணும். ஆனா ப்ராட்காஸ்ட் டொமைன் அப்படியே இருக்கும். அது இன்னுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்விட்சுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஸ்விட்சுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது. ப்ராட்காஸ்டிங் எல்லாம் வந்து ரவுட்டர் தான் பண்ணும். ஓகே, என்ன கொலிஷன் டொமைன், என்ன ப்ராட்காஸ்ட் டொமைன் பார்க்கலாம். A collision domain is a network area where two devices can interfere if they send data at the same time. ஒரே ஒரு நெட்வொர்க்குள்ளேயே 2 டிவைசஸ் அட் ஏ டைம் டேட்டா வந்து சென்ட் பண்ணுது. அப்பதானே இந்த கொலிஷன் வருது. அப்போ மோர் டிவைசஸ் வந்து ஒரு கொலிஷன் டொமைன்ல இருக்கு அப்படின்னா மோர் கொலிஷன்ஸ் இருக்கும். அப்ப என்ன ஆகும், நெட்வொர்க் வந்து ஸ்லோ ஆகும். ஸ்விட்ச் என்ன பண்ணுது, அது வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. எப்படி, ஈச் பார்ட் ஆஃப் எ ஸ்விட்ச் இஸ் இட்ஸ் ஆன் கொலிஷன் டொமைன், ஸோ கொலிஷன்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஒவ்வொரு ஈச் பார்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்விட்ச், அது ஒவ்வொன்றும் அதுக்கு ஒரு கொலிஷன் டொமைனை அது பிரிக்கும், டிவைட் பண்ணும். அப்போ அதனால வந்துட்டு கொலிஷன்ஸ் எலிமினேட் ஆகுது. ஆனா ப்ராட்காஸ்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன, ப்ராட்காஸ்டிங் மீன்ஸ் சென்டிங் to everyone, right? Broadcast domain is the area where a broadcast message is sent to all devices. ஒரு மெசேஜ் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் சென்ட் பண்றதுதான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னா. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஏரியா தான் ப்ராட்காஸ்ட் டொமைன் சொல்லுவோம். ஓகே, அதுல வந்து ஏதாவது பிளாக் பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச்னு பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் சென்ட் பை ஒன் டிவைஸ் ஸ்டில் கோஸ் டு ஆல் டிவைசஸ் இன் தட் லேண்ட். இப்போ இங்க ஒரு டிவைஸ்ல இருந்து எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் பண்ண போறோம். ஆனா இது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்விட்ச்னால. ஓகே, ஸ்விட்ச் என்ன பண்ணும், இது எல்லாம் இது அப்படிதானே இருக்கு, ப்ராட்காஸ்டும் தானே இருக்கும். ஸோ ஸ்டில் இட்ஸ் கோஸ் டு ஆல் டிவைசஸ். இதை வந்து நிறுத்த முடியாது ஸ்விட்ச்னால. அது ரவுட்டர் தான். ஒன்லி ரவுட்டர்ஸ் பிரேக் ப்ராட்காஸ்ட் டொமைன். கொஞ்சமாவது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து இப்படி எல்லாம் கொஸ்டின் எல்லாம் வராது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் தெரியணும். அதுக்காக இந்த இது எடுத்தேன். ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வராது. ஸோ நீங்க என்ன பார்த்துக்கணும், ஸ்விட்ச் கேன் ஹேண்டில் கொலிஷன் டொமைன், பட் ப்ராட்காஸ்ட் டொமைன் பண்றது யாரு, ரவுட்டர். இவ்வளவு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் ரவுட்டர் என்ன பண்ணுது, நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகுது. முன்னாடி படிச்ச பிரிட்ஜ் அண்ட் ஸ்விட்ச் வந்து இந்த லேயர்ல ஒர்க் ஆகுச்சு, டேட்டா லிங்க் லேயர்ல. நெக்ஸ்ட் லேயர், தேர்ட் லேயர் தான் நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகுது யாரு, ரவுட்டர். யூசஸ் ஐபி அட்ரஸ் டு ரவுட் டேட்டா. இதுல வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுது, இங்க வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணோம் பிரிட்ஜ் அண்ட் ஸ்விட்ச். ஆனா ரவுட்டர் யூஸ் பண்றது ஐபி அட்ரஸ். இது என்ன பண்ணுது, லேன் அண்ட் வேன் கனெக்ட் பண்ணுது. லேனினையும் வேன்ஸையும் கனெக்ட் பண்ண, வைட் ஏரியா நெட்வொர்க்ஸையும் கனெக்ட் பண்ண முடியும் ரவுட்டர்னால. ஓகே, ஹேஸ் டைனாமிக் ரவுட்டிங் டேபிள்ஸ். ஓகே, ரவுட்டிங் டேபிள் டைனாமிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இஸ் டிவைட்ஸ் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகே, கேட்வே அப்படின்னா என்ன, இங்க வந்து லேனையும் வேனையும் கனெக்ட் பண்ணுன்னு சொன்ன மாதிரி 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் ப்ரோட்டோகாலை கனெக்ட் பண்ண முடியும் கேட்வேக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஒர்க்ஸ் ஆஸ் ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர். ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர் ஆயிட்டு ஒர்க் பண்ணுது. கேன் ஆப்ரேட் அட் எனி நெட்வொர்க் லேயர். எந்த லேயர்ல வேணாலும் இது ஒர்க் ஆகும். மோர் காம்ப்ளெக்ஸ் தான் ஸ்விட்ச் ஆர் ரவுட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரௌட்டர் அப்படின்னா என்ன, இந்த பேர்ல இருந்து தெரியுது, பிரிட்ஜ் பிளஸ் ரவுட்டர் தான் வந்துட்டு ப்ரௌட்டர். இட் இஸ் also known as bridging router. Bridging router is a device that combines features of both bridge and router. routerன்டேயும் bridgeன்டேயும் ரெண்டுத்தையும் ஃபீச்சர்ஸ் வந்து கம்பைன் பண்ணிட்டு தான் இந்த டிவைஸ் ப்ரௌட்டர். இட் கேன் ஒர்க், அதனாலேயே வந்துட்டு இதுக்கு டேட்டா லிங்க் லேயர்லும் ஒர்க் பண்ண முடியும், நெட்வொர்க் லேயர்லும் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்கிங் ஆஸ் எ ரவுட்டர், இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரவுட்டிங் பேக்கெட்ஸ் அக்ராஸ் நெட்வொர்க். ஸோ ரவுட்டருக்கு வந்து அக்ராஸ் நெட்வொர்க் பேக்கெட் சென்ட் பண்ண முடியும்ல, ஸோ ப்ரௌட்டர்னால முடியும். அதே மாதிரி பிரிட்ஜா ஒர்க் ஆகுறதுனால இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபில்டரிங் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை வந்து ஃபில்டர் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டியும் ப்ரௌட்டருக்கு இருக்கு. ஓகே, நோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிவைஸும் வந்து எப்படி எந்த லேயர்ல ஒர்க் ஆகுது, என்ன அதோட மெயின் ஒர்க்குங்கிறது நம்ம பார்க்கலாம்.
இது இம்பார்ட்டன்டான ஒரு சார்ட் தான். ஸோ ஓகே, ரிப்பீட்டர் வந்து எந்த லேயர்ல ஒர்க் ஆகுது? பிசிக்கல் லேயர்ல ஒர்க் ஆகுது. ஓகே, ரிப்பீட்டர் பிசிக்கல் லேயர்ல ஒர்க் ஆகுது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சதே தான் இந்த டேபிள் போட்டிருக்கு. 1 to 1 போர்ட். ரிப்பீட்டர் வந்து 1 to 1 போர்ட். இது எந்த மாதிரி இது ஹேண்டில் பண்ணுது? ஒர்க்ஸ் வித் சிக்னல், நாட் பிட்ஸ். ஓகே, ரிப்பீட்டர் வந்து சிக்னலை தான் ரீஜெனரேட் பண்ணுது. ஓகே, நவ் ஹப் வந்து பிட்ஸ். இது ரெண்டுமே பிசிக்கல் லேயர்ல ஒர்க் பண்றோம்னு சொன்னேன்ல. பிசிக்கல் லேயருக்குள்ள என்னென்ன இருக்கும்? டேட்டா, பிட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டர் இஸ் ஹேண்ட்லிங் வித் சிக்னல் அண்ட் ஹப் இஸ் ஹேண்ட்லிங் வித் பிட்ஸ் அண்ட் ஹப் இஸ் ப்ராட்காஸ்டிங். அது நம்ம படிச்சிருக்கோம். ஏன் படிச்சோம்? ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா என்ன? இந்த ஹப் அதுக்கு வேற மெசேஜ் எல்லாமே எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுது இல்ல, அதனால இது வந்து ப்ராட்காஸ்டிங். ஓகே, பேசிக்கலி மல்டிபோர்ட் ரிப்பீட்டர்னு சொல்லுவோம். பிரிட்ஜ் வந்து நம்ம படிச்சோம் 2 போர்ட் தான். இதுல என்ன இருக்கு? டேட்டா லிங்க் லேயர் மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுது. ஸ்விட்சும் அதே மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுது. இது வந்து ஃப்ரேம், பிகாஸ் இது இஸ் டேட்டா லிங்க் லேயர். நம்ம படிப்போம் அதை பத்தி டீட்டெயிலா. ஃப்ரேம் தான் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஓகே, ஃப்ரேம். ஏன் டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேம் தான் நம்ம பண்றோம். இது படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த லேயர்ஸை பத்தி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் இது கிளியர் ஆகும். ஓகே, ஸோ பிரிட்ஜ் அண்ட் ஸ்விட்ச் எங்க ஒர்க் ஆகுது? அதுல என்ன எந்த டேட்டா கூட ஒர்க் ஆகுது? ஃப்ரேம் தான் வச்சுதான், ஃப்ரேம் தான் சென்ட் பண்ணுது. ஓகே, சென்ட் டேட்டா டு டெஸ்டினேஷன் யூசிங் மேக் அட்ரஸ். பிரிட்ஜ் ஸ்விட்சும் அதே மாதிரி பண்ணுது, பட் இட் ஸ்டோர்ஸ் டேட்டா டு பஃபர் சென்ட் ஆஃப்டர் எரர் செக்கிங். அது நம்ம முன்னாடி படிச்சதே தான் இந்த டேபிள்ல இருக்கு. ஓகே, ஸோ ரவுட்டர் வந்து நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகுது. என்ன யூஸ் பண்ணுது? ஐபி அட்ரஸ். அது என்ன சென்ட் பண்ணுது? பேக்கெட்டை சென்ட் பண்ணுது, பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணுது, பேக்கெட்ஸ் நோட் ஃப்ரேம்ஸ். Send data to another network using IP address. Gateway என்ன பண்ணுது? IP அட்ரஸை யூஸ் பண்ணுது. மெசேஜ் ஃபைனல் திங். நம்ம அப்ளிகேஷன் லேயர்ல படிக்கும்போது நம்ம இந்த பிடி யூனிட்னு சொல்லி படிப்போம். மெசேஜ் என்ட்ரன்ஸ் டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் மாடல்ஸ் ஆர் ஆர்கிடெக்சர். டிஃப்ரெண்ட் மாடல்ஸுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். கேட்வே டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ல இருக்கிற நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ண முடியும் கேட்வே. ஓகே, ஸோ இந்த டேபிள் நோட் பண்ணி வைக்கணும். Next, access point. This is also another network device only, but நம்ம இது அவ்வளோக்கா கேள்விப்பட்டது இல்ல. But it is a network device that connects wireless devices. Wireless devices means smartphone, laptops எல்லாம் இருக்குல்ல, நம்ம வயர் கனெக்ட் பண்ணாமே ஒர்க் பண்ண முடியும் இல்லை. ஸோ அந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது to a device that connects wireless network to a wired network is called access point. Creates a Wi-Fi network for wireless communication with internet or other devices used to extend network range. Network range extend பண்றதுக்கும் provide Wi-Fi in areas without coverage. Wi-Fi coverage இல்லாத ஏரியால வந்துட்டு நெட்வொர்க் கொடுக்கறதுக்கு எல்லாம் தான் access point யூஸ் பண்ணும். ஹோம்ஸ், ஆஃபீஸஸ், பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபயர்வால் வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். ஸ்டில் சொல்கிறேன், இட்ஸ் எ செக்யூரிட்டி டிவைஸ். இது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ்னால இதில் இன்க்ளூட் பண்ணேன். A security device or software that monitors and controls data flow between network and the internet. இப்போ நான் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு நிறைய இடத்துல இருந்து இது வரணும், டேட்டா வரும். ஓகே, கனெக்ஷன் வரும். ஸோ அது வந்து மானிட்டர் பண்ணுது. ஓகே, இந்த டேட்டா வந்து இட்ஸ் ப்ராப்பர் செக்யூர்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுதான் வந்து செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி டிவைஸ் தான் ஃபயர்வால். பிளாக்ஸ் அன்ஆதரைஸ்ட் ஆக்சஸ் வைல் அலோவிங் ட்ரஸ்டட் டிராஃபிக். ட்ரஸ்டடா இருக்கிற டிராஃபிக் அலோவ் பண்ணிட்டு அன்ஆதரைஸ்ட் ஆக்சஸை வந்து பிளாக் பண்ணுது. ப்ரொடெக்ட்ஸ் அகெயின் ஹேக்கர்ஸ், வைரஸ் அண்ட் த்ரெட்ஸ். கேன் பி ஹார்ட்வேர். இந்த ஃபயர்வால் கேன் பி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ஆர் கிளவுட் பேஸ்ட். ஓகே, இது பார்த்துக்கோங்க. ஃபயர்வால் வந்து ஹார்ட்வேரா சாஃப்ட்வேர்னு கேட்டோம்னா இது வந்து ஹார்ட்வேராகவும் ஆகலாம், சாஃப்ட்வேராகவும் ஆகலாம். அது ரெண்டும் இல்லாமல் கிளவுட் பேஸ்ட் ஆகும். கிளவுடில் கூட ஸ்டோர் பண்ணிட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A device that receives a radio signal, strengthen it and send it on. இதில் எந்த டிவைஸ் வந்து ஒரு ரேடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு சென்ட் பண்ணுது? எந்த டிவைஸ்? ஹப், ஸ்விட்ச், ரிப்பீட்டர், வைஃபை. சிக்னல்னாலே நமக்கு தெரியணும் ரிப்பீட்டர் தான். ஹப் அப்படின்னா பிட்ஸ் வச்சுட்டு, பிட்டு, ஸ்விட்ச் வந்து ஃப்ரேம். வைஃபைங்கிறது டிவைஸ் கிடையாது. ஓகே, so repeater is the answer. Next question. A device that is used to connect a number of LAN. Number of LAN connect பண்றதுக்கு எந்த device யூஸ் பண்றோம்? different LANs connect பண்றதுக்கு router, repeater, bridge, switch. Number of LANs connect பண்றது router. Okay.
ஒரு லேன் இங்க இருக்கு, இன்னொரு லேன் இருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்றதுக்கு ரவுட்டர். நம்ம பிரிட்ஜில் வந்து சேம் லேன் செக்மெண்ட், டிஃப்ரெண்ட் லேன்ஸ் கிடையாது, லேன் செக்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்றது தான் பிரிட்ஜில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இந்த நெட்வொர்க் டிவைசஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது OSI மாடல். ஓகே, இந்த நெட்வொர்க் மாடல்ஸ்ல வந்துட்டு 2 மாடல் இருக்கு. ஒன்னு ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் அண்ட் இன்னொன்னு TCP IP மாடல். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் OSI மாடல் படிக்கலாம். இட்ஸ் a ரெஃபரன்ஸ் மாடல். இது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றது இல்ல. ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றது TCP IP தான். It is a reference model that explain how data from an application in one computer moves through a network to an application in another computer. ഒരു കമ്പ്യൂട്ടറിലെ ഒരു ആപ്ലിക്കേഷനിൽ ഇருந்து நான் என்னோட ഫോണിലെ ഒരു ആപ്ലിക്കേഷൻ தான் வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப்ல இருந்து நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன்னா அந்த ஃப்ரெண்டோட அந்த த்ரூ நெட்வொர்க்கில் என்ன நடக்குது, how the data is moving from my device to that friend's device. ஓகே, அந்த இடையில வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறதெல்லாம் பத்தி இருக்கிற எக்ஸ்பிளைன் பண்ற ரெஃபரன்ஸ் மாடல் தான் வந்து OSI மாடல். எத்தனை லேயர்ஸ் இருக்கு? 7 லேயர்ஸ் இருக்கு. ஈச் லேயர் ஹாஸ் a specific function. The model divides the whole communication வந்து 7 smaller manageable task-ஆ வந்து மாத்துது. பிகாஸ் 7 லேயர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுது. Each layer is self-contained. Task can be done independently. ஒவ்வொரு லேயரும் வந்து இண்டிபெண்டா வந்து ஒர்க் பண்ணுது. Okay, these are the layers: physical, data link, network, transport, section, presentation and application. இந்த ஆர்டரும் தெரிஞ்சிருக்கணும். Okay, first one is physical layer. First 3 layers வந்து நமக்கு இன்னொன்னு கால் பண்ணலாம் hope to hope layers ன்னு சொல்லலாம். First 3 layers. These 3 are hope to hope layers. Hope to hope layers. And the last 4 is end to end இல்லனா host to host layers ன்னு சொல்லுவோம். Host to host layers இல்லனா end to end layers ன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இந்த டேர்ம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு லேயரோடையும் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கலாம். இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஈஸி தான். மேட்ச் த ஃபாலோயிங் தான் நிறைய டைம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். பிசிக்கல் லேயர்ல வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு? பிட் சிங்க்ரோனைசேஷன், பிட் ரேட் கண்ட்ரோல், பிசிக்கல் டாபாலஜிஸ், டிரான்ஸ்மிஷன் மோடு. இது என்ன பார்க்கலாம்? பிட் சிங்க்ரோனைசேஷன் மீன்ஸ் பிசிக்கல் லேயர் ப்ரொவைட்ஸ் தி சிங்க்ரோனைசேஷன் ஆஃப் த பிட்ஸ் பை ப்ரொவைடிங் எ கிளாக். ஓகே, இந்த பிட்ஸோட அந்த கிளாக் இருக்கு. கிளாக் இருந்தா தானே சிங்க்ரோனைசேஷன் நடக்கும். ஸோ அந்த பிட்ஸை வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணுது பிசிக்கல் லேயர். Okay, so this clock controls both sender and receiver, thus providing synchronization at the bit level. So bit level synchronization provide பண்றது physical layer. இந்த synchronization மறுபடியும் நம்ம section layerல படிப்போம். ஆனா bit synchronization அப்படின்னு வந்தா மட்டும்தான் நீங்க physical layer choose பண்ணணும் ஆன்சரா. ஓகே, அப்புறம் bit rate control. Bitrate control அப்படின்னா the physical layer also defines a transmission rate. எத்தனை பிட்ஸ் இத்தனை செகண்ட்ஸுக்குள்ள சென்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிட் டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து பிசிக்கல் லேயர் தான் வந்து டிஃபைன் பண்ணுது. அப்புறம் டாப்பாலஜிஸ் எல்லாம் டிசைட் பண்றதும் பிசிக்கல் லேயர் தான். லைக் மெஷ் டாப்பாலஜி யூஸ் பண்ணணுமா, ஸ்டார் டாப்பாலஜி வேணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்பெசிஃபை பண்றது பிசிக்கல் லேயர் தான். பிசிக்கல் திங் எல்லாமே இது வந்து டாப்பாலஜினா பிசிக்கல் தான் நமக்கு தெரியும். அப்புறம் பிட் ரேட் சிங்க்ரோனைஸ், இந்த டேர்ம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் மோட், அதாவது சிம்ப்ளெக்ஸா, ஹாஃப் டியூப்ளெக்ஸா, ஃபுல் டியூப்ளெக்ஸா, அந்த மாதிரி டிசைட் பண்றதும் பிசிக்கல் லேயர் தான். மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பிசிக்கல் லேயர் இஸ் டு டிரான்ஸ்மிட் த இண்டிவிஜுவல் பிட்ஸ் ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு பிட்ஸை தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுது பிசிக்கல் லேயர். It is the lowest layer of OSI model. இந்த 7 லேயர்ல எச்சவும் டவுனா இருக்கிற lowest layer வந்து physical layer தான். அப்புறம் it establish, maintains and deactivates physical connection. Physical connection establish பண்ண முடியும், maintain பண்ண முடியும், வேண்டானா deactivate பண்ண முடியும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் physical layer contains information in the form of bits. இதோட டிவைசஸ் என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம்? ஹப், ரிப்பீட்டர், மாடம், கேபிள்ஸ். தீஸ் ஆர் த பிசிக்கல் லேயர் டிவைசஸ். நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். செகண்ட் லேயர் டேட்டா லிங்க் லேயர் தான். அதுல மெயினா நம்ம படிக்கிறது ஃப்ரேமிங். ஃப்ரேமிங்னாலே ஃப்ரேம் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்கு. பிடியூ யூனிட்னு சொல்லுவோம். பிசிக்கல் லேயரோட எந்த மாதிரி நம்ம டேட்டா சென்ட் பண்றோம்? பிட்ஸ். ஸோ இதோட பிடியூ ஆஃப் பிசிக்கல் லேயர் அப்படின்னா data unit of physical layer is bit. அதே மாதிரி data unit of data link layer is frame. ஒவ்வொன்றத்தோடையும் படிக்கணும் frame. ஓகே, ஸோ இதோட மெயின் டாஸ்க் வந்து ஃப்ரேமிங். ஃப்ரேமிங் அப்படின்னா அந்த நம்ம பிசிக்கல் லேயர்ல இருந்து வர
பிட்ஸ் இருக்குல்ல அதை குரூப் பண்ணுது, ஃப்ரேமா மாத்துது. ஓகே, ஸோ தட் இஸ் மீனிங்ஃபுல் டு த ரிசீவர். பிட்டா வந்துட்டு ரிசீவருக்கு புரியாது, ஸோ அது வந்து பிட்டை வந்துட்டு குரூப் பண்ணி ஃப்ரேமா மாத்துது. டன் பை அட்டாச்சிங் ஸ்பெஷல் பிட் பேட்டர்ன்ஸ். அதோட பிகினிங் அண்ட் எண்டிங் அதுல இருந்தெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பிகினிங் அண்ட் எண்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், சம் ஸ்பெஷல் பிட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இதுல கொடுக்கும் டேட்டா இந்த ஃப்ரேமுக்கு. ஓகே, ஸோ அது மீனிங்ஃபுல்லாக மாற்றும். ஃபிசிக்கல் அட்ரஸிங் ஆஃப்டர் ஃப்ரேமிங் மேக் அட்ரஸ் ஆஃப் த சென்டர் ஆர் ரிசீவர் இஸ் ஆடட் டு த ஃப்ரேம் ஹெடர். இந்த ஃபிசிக்கல் அட்ரஸிங் பார்க்கும்போது நீங்கள் தெரியாமல் ஃபிசிக்கல்னா ஃபிசிக்கல் லேயர்னு எழுதக்கூடாது. ஓகே, பிகாஸ் ஃபிசிக்கல் அட்ரஸிங் இஸ் ரிலேட்டட் டு த மேக் அட்ரஸ். ஓகே, ஸோ மேக் அட்ரஸ்னா டேட்டா லிங்க் லேயர் தான். ஆஃப்டர் ஃப்ரேமிங் மேக் அட்ரஸ் ஆஃப் த சென்டர் ஆர் ரிசீவர் இஸ் ஆடட் டு த ஃப்ரேம் ஹெடர். அப்போ ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கு அனுப்பணும், அந்த சென்டரோ இல்லைன்னா ரிசீவரோ அவங்களோட மேக் அட்ரஸும் வந்து இது ஃப்ரேமில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். ஓகே, மேக் அட்ரஸ் போது உங்களுக்கு தெரியும் ஸ்விட்ச் அண்ட் இந்த டேட்டா லிங்கில் யூஸ் பண்றது ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ். ஓகே, அப்புறம் எரர் கண்ட்ரோல் பண்ணுது. எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் எல்லாம் டேட்டா லிங்க் லேயரோட ஒரு அட்வான்டேஜ் தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். இதெல்லாமே கொஸ்டின்ல பாக்குறதா. எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல் அப்படின்னா எரர்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணிட்டு லோஸ்டா இருக்கிற டேமேஜா இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, கொலிஷன் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக அந்த டேட்டா ரேட் வந்து கொஞ்சம் கான்ஸ்டன்டா பண்ணும். ரொம்ப நிறைய வந்துட்டு அட் அ டைம் சென்ட் பண்ற மாதிரி வைக்காம ஃப்ளோ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். கீப்ஸ் த டேட்டா ரேட் கான்ஸ்டன்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். ஒரு இதுக்கு ஒரு டேட்டா ரேட் கொடுக்காம இருந்தேன்னா வந்துட்டு அன்லிமிட்டட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா கொலிஷன் நடக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ப்ரிவென்ட்ஸ் டேட்டா கரப்ஷன் பை கண்ட்ரோலிங் ஹவு மச் டேட்டா கேன் பி சென்ட் பிஃபோர் அக்னாலஜ்மெண்ட். காரணம் அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கிற வரை நான் வந்துட்டு இவ்வளவு தான் சென்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மீதி சென்ட் பண்ணணும். அது மாதிரி எல்லாம் வந்துட்டு சம் ரூல்ஸ் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுது. ஸோ அதனால என்ன பண்ணுது, கரெக்ஷன் எரர் வந்து மிஸ் ஐ மீன் ஃப்ரேம்ஸ் வந்து மிஸ் ஆகுறது வந்து கம்மியாகும். ஓகே, இல்லாம அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காம நிறைய சென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு டேட்டா கரெக்ஷன் நடக்கும். அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல், அதாவது எந்த டிவைசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அது மாதிரி. when many devices share the same communication channel, the MAC sublayer decide which device can use the channel at a given time. ஓகே, ஸோ நிறைய டிவைசஸ் வந்து அட் எ டைம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள வந்து இன்னொரு சப்லேயர் இருக்கு, MAC சப்லேயர் டிசைட் பண்ணும். என்ன டிசைட் பண்ணும், திஸ் டைம் எந்த டிவைஸ்க்கு வந்து கொடுக்கலாம், ஆக்சஸ் கொடுக்கலாங்கிறது MAC சப்லேயர் வந்து டிசைட் பண்ணுது. இது ஒவ்வொன்றுத்துல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ நான் கொஸ்டின்ஸ் நிறைய ஆட் பண்ணிடுவேன். உங்களோட மாக் டெஸ்ட்ல நிறைய கொஸ்டின் ஆட் பண்ணுவேன். அப்புறம் நம்மளோட லைவ் டெஸ்ட்டிலும் ஆட் பண்ணுவேன். ஓகே, டேட்டா லிங்க் லேயர் கண்டினியூஷன், அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு டேட்டா லிங்க் லேயர். The data link layer is responsible for the node to node delivery of message. This is important. Node to node அப்படின்னா data link layer தான். Okay, when a packet arrives in a network, it is the responsibility of DLL to transmit to the host using MAC address. Okay, ஒரு நெட்வொர்க்கில் ஒரு packet receive ஆகும்போது, packet எங்கிருந்து வருது, நெட்வொர்க் லேயர் தான் packetங்கிறது வருது. ஓகே, இந்த கான்செப்ட் packet நெட்வொர்க் லேயரோட PDU. ஓகே, ஸோ அந்த DLL தான் வந்து என்ன பண்ணுது, அதை வந்து கரெக்டாக அதோட மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு ஹோஸ்ட்டுக்கு சென்ட் பண்ற டியூட்டி வந்து DLLக்கா. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் லேயர் இஸ் டு மேக் ஷுவர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இஸ் எரர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் ஓவர் த பிசிக்கல் லேயர். இப்போ அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து இப்படி டேட்டா வந்துட்டே இருக்குதா, இப்போ நெட்வொர்க் லேயர்ல இருந்து பேக்கெட், நெட்வொர்க் லேயர்ல இருந்து பேக்கெட்டா வந்து இங்க வரும், யாருக்கு வரும், டேட்டா லிங்க் லேயருக்கு வரும். அப்ப அந்த டேட்டா லிங்க் லேயர் தான் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு கரெக்டா அட்ரஸ், மேக் அட்ரஸ் செக் பண்ணிட்டு கரெக்டா சென்ட் பண்றது. ஓகே, ஸோ அது எரர் ஃப்ரீயா சென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்துட்டு டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன் தான். பேக்கெட் இன் டேட்டா லிங்க் லேயர் இஸ் ரெஃபர் டு அஸ் ஃப்ரேம், அது நம்ம பார்த்தோம். இதுல டிவைசஸ் வந்து ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் லேயர் வந்து நெட்வொர்க் லேயர். ரோல் ஆஃப் நெட்வொர்க் லேயர் இஸ் டிரான்ஸ்மிட். நெட்வொர்க்னாலே நீங்க ரவுட்டிங்கிறது ஞாபகம் வரணும். ரவுட்டிங், ரவுட்டர் வந்து யூஸ் பண்றது, ரவுட்டர் ஒர்க் பண்ணுது நெட்வொர்க் லேயர்ல தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு டிவைசஸும் அதுக்கு டவுனா இருக்கிற லேயர்ல கூட ஒர்க் ஆகும். இப்போ ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர்ல மட்டும் இல்லை, நெட்வொர்க் லேயர்ல தான் மெயின் ஃபங்க்ஷன், ஸ்டில் பிசிக்கல் லேயர்லும் டேட்டா லிங்க் லேயர்லும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ் வந்து அதுக்கு டவுனா இருக்கிற பிசிக்கல் லேயர்ல கூட ஒர்க் ஆகும். அது மாதிரி தான் அப்பு ஒர்க் ஆகாது. இப்போ ரவுட்டர் போயிட்டு
நெக்ஸ்ட் லேயர் என்ன இருக்கு? டிரான்ஸ்போர்ட் லேயர்ல போய் ரவுட்டர் ஒர்க் ஆகாது. பட் ரவுட்டர் கேன் ஒர்க் இன் த பிலோ லேயர்ஸ் லைக் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர். ஓகே, இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேக்கெட் ரூட்டிங். பேக்கெட்டுங்கிற இதோட PDU என்ன? இதோட டேட்டா யூனிட் இஸ் பேக்கெட். ஓகே, இது என்ன பண்ணுது? ரவுட்டிங் பண்ணுது. ரவுட்டிங் மீன்ஸ் ஷார்டஸ்ட் ஆர் பெஸ்ட் பார்த்து செலக்ட் பண்ணுது. ஓகே, ஆட்ஸ் ஐபி அட்ரஸ் இந்த பேக்கெட் ஹெடர். பேக்கெட் ஹெடர்ல வந்து ஐபி அட்ரஸை வந்து ஆட் பண்ணுது. ஓகே, இங்க வந்து ஃப்ரேமா மாத்திரம் இல்ல, ஃப்ரேம் அட்ரஸ் ஆட் பண்ற மாதிரி இங்க ஐபி அட்ரஸ், சாரி இங்க மேக் அட்ரஸ் யூஸ் பண்ற மாதிரி இங்க யூஸ் பண்றது ஐபி அட்ரஸ். ஓகே, இம்ப்ளிமெண்டட் பை ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ். இங்கேயும் வந்து ஸ்விட்சஸ் ஒர்க் ஆகும். பிகாஸ் நம்ம சொல்லியிருக்கேன், ஒரு லேயர்ல அதோட பிலோ இருக்கிற லேயர்ஸ்ல இருக்கிற டிவைசஸ் கூட இங்க ஒர்க் ஆகும். இங்க மெயினா வந்து ரவுட்டர் தான். ஓகே, functions of network layer routing and logical addressing. Physical addressing யாரோட டியூட்டி? Function of data link layer is physical addressing. Function of network layer is logical addressing. Okay, routing decides the best route. Logical addressing அப்படின்னா என்ன? IP address assign பண்ணிட்டு assign to uniquely identified devices across network. Sender and receiver IP address are placed in the packet header. இப்போ நம்ம physical addressing அப்படின்னா MAC address வந்து பார்த்துட்டு அந்த கரெக்ட் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி லாஜிக்கல் அட்ரஸிங்னா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுது. அதோட சென்டர் அண்ட் ரிசீவரோட ஐபி அட்ரஸ் வந்து பேக்கெட் ஹெட்டர்ல வந்து பாஸ் பண்ணும். அப்போ வந்து அந்த பேக்கெட் ஹெட்டர் பார்க்கும்போது இது எந்த ஐபி அட்ரஸுக்கு போகணுங்கிறது தெரியும். ஓகே, தட் இஸ் வாட் லாஜிக்கல் அட்ரஸிங். நெக்ஸ்ட் லேயர் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து மிடில் ஹார்ட் ஆஃப் த OSI model, heart layer of the OSI model அப்படின்னா transport layer தான். Okay, role of transport layer provides service to the application layer and takes service from the network layer. என்ன இதுக்கு application லேயர்ல இருந்து application layer தான் டாப்ல இருக்குது இல்ல, application layer டாப்ல இருக்கு. இங்க டிரான்ஸ்போர்ட் வருது, இங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதுக்கப்புறம் தான் நெட்வொர்க் லேயர் வருது இல்ல, நெட்வொர்க் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து சர்வீஸ் எடுத்துட்டு ஓகே ப்ரொவைட் சர்வீஸ் டு த அப்ளிகேஷன் லேயர் அண்ட் டேக் சர்வீஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயர்ல இருந்து டேட்டா பாஸ் ஆகுது, டேட்டா கலெக்ட் பண்ணுது, பேக்கெட்டு கலெக்ட் பண்ணிட்டு அது வந்து கரெக்டா செக்மெண்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு யாருக்கு சர்வீஸ் கொடுக்குது? அப்ளிகேஷன் லேயருக்கு சர்வீஸ் கொடுக்குது. ஓகே, இதுல நம்ம என்ன PDU யூனிட் என்ன? செக்மெண்ட். இதுல PDU யூனிட் செக்மெண்ட். ஒவ்வொன்றுலேயும் PDU யூனிட் தெரியணும். ஓகே, மறுபடியும் நான் லாஸ்ட் எல்லா யூனிட் லேயரோடையும் PDU மட்டும் சொல்றேன். ஓகே, ஸோ செக்மெண்ட் என்ஷூர்ஸ் எண்ட் டு எண்ட் டெலிவரி. இப்போ நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னா என்ன படித்தோம்? நோட் டு நோட் டெலிவரினா டேட்டா லிங்க் லேயர். இப்படியே கொஸ்டின் கேட்கும். நோட் டு நோட் டேட்டா லிங்க் லேயர். எண்ட் டு எண்ட் இல்லைன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் அப்படின்னு எல்லாம் கொடுத்தேன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். நோட் பண்ணி வைக்கணும். நான் சொல்லும்போது இப்போ PDF பார்த்தேன்னா இப்படிதான் இருக்கு. பட் நான் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா சொல்லுவேன்ல, ஸோ அதனால தான் நான் சொல்றேன் கவனிக்கணும். ஓன்லி PDF மட்டும் இது பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் PDFல வந்து நம்ம இன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. பட் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு வரும், மைண்டில் வரும். ஓகே, ஸோ அதனால நீங்க கவனிக்கணும். என்ஷூர் எண்ட் டு எண்ட் டெலிவரி. அதே மாதிரி ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரினாலும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். ப்ரொவைட்ஸ் இதில் தான் ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணுது, செக்மெண்டேஷன் பண்ணுது, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுது. ப்ரொவைட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வருது. ரீட்ரான்ஸ்மிஷன், அக்னாலஜ்மெண்ட், செக்மெண்டேஷன். இதுல ப்ரோட்டோகால்ஸ் என்ன? TCP, UDP, NetBIOS, PPTP. ஒர்க்கிங் வந்து ரிசீவ்ஸ் டேட்டா ஃப்ரம் அப்பர் லேயர்ல இருந்து டேட்டா எடுக்குது, செக்மெண்டேஷன் பண்ணுது அப்படின்னா இந்த மெசேஜை வந்து செக்மெண்டா டிவைட் பண்ணிட்டு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். இப்போ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? மேக் அட்ரஸ் ஆட் பண்ணோம், இங்க வந்து IP அட்ரஸ் ஆட் பண்ணோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர்ல போர்ட் நம்பர் வேணும், போர்ட் நம்பர். இம்ப்ளிமெண்ட்ஸ் இங்கேயும் வந்து நம்மளோட டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர்லும் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் இருக்கு. ஃபார்வர்ட் செக்மெண்ட்ஸ் டு நெட்வொர்க் லேயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே, அதோட தானே கண்டினியூஷன் தான். இது வந்து சென்டர் சைடு. சென்டர்ல இருந்து வரும்போது இப்போ சென்டர் அனுப்பும் போது சென்டர்னா இப்போ இது சென்டர். அடுத்த பேஜ் பாருங்க, இது ஒரு சென்டர், இது ரிசீவர். இப்போ சென்டர்ல இருந்து வரும்போது சென்டரோட ஒரு அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு அனுப்புது. அது வந்து வேற லேயர் எல்லாம்
through other layers it is transmitted to transport layer. இப்போ transport layerல வந்துருச்சு. transport layer அது என்ன divide பண்ணி segmentation எல்லாம் பண்ணிட்டு அது யாருக்கு அனுப்புது? network layerக்கு அனுப்புது. அதுதான் சொல்லியிருக்கீங்க. அதாவது சென்டர் சைடில் பண்ணும்போது ரிசீவ் டேட்டா ஃப்ரம் அப்பர் லேயர்ஸ், அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செக்ஷன் லேயர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு டேட்டா எடுத்துட்டு செக்மெண்டேஷன் பண்ணிட்டு யாருக்கு கொடுக்குது? forward it to network layer. network layer தானே டவுனா இருக்கு, நெட்வொர்க் லேயருக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஓகே, அப்ப ரிசீவர் சைடில் என்ன பண்ணும்? ரிசீவருக்கு சைடில் வந்துட்டு ரிசீவர் இது இப்படி பாஸ் ஆகி பிசிக்கல் லேயர்ல வந்து கிடைச்சிருக்கு. பிசிக்கல் லேயர்ல வந்து இப்ப பிட்டா இருக்கு. அது வந்து இந்த பக்கம் ரிசீவர் சைடில் பிசிக்கல் லேயருக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி போகும். ஒவ்வொரு லேயரா போய் ஃபைனலி அப்ளிகேஷன் லேயருக்கு ரீச் ஆகும். அதுதான் ப்ராசஸிங் நடக்குது. ஸோ ரிசீவர் சைடில் ரிசீவர் என்ன பண்ணும்? அந்த போர்ட் நம்பர் நம்ம இங்க ஹெட்டர்ல கொடுப்போம் சொன்னேன்ல, அந்த போர்ட் நம்பர், இந்த போர்ட் நம்பர் இந்த இதெல்லாமே நம்ம படிப்போம் டீட்டெயிலா. ஓகே, ஸோ இந்த அந்த ஹெட்டர் ஒவ்வொன்றத்தோட ஹெட்டர் நம்ம படிக்கணும். டிசிபி, ஐபி எல்லாம் படிக்கணும். ஓகே, ஸோ ரீட்ஸ் போர்ட் நம்பர் ஃப்ரம் த ஹெட்டர். அந்த இங்க ஹெட்டர்ல வந்து போர்ட் நம்பர் கொடுப்போம்ல. ஸோ ரிசீவர் சைடில் அந்த ஹெட்டர்ல இருக்கிற போர்ட் நம்பர் ரீட் பண்ணிட்டு கரெக்ட் அப்ளிகேஷனுக்கு, ஓகே, இங்க இருந்தா கரெக்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் ப்ராசஸ் டு ப்ராசஸ். பெர்ஃபார்ம் சீக்வென்சிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. சீக்வென்சிங் பண்றது யாரு? டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். ரீஅசம்பிளி பண்ணுது, அக்னாலஜ்மெண்ட், இந்த கீவேர்டு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு தான். ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி, தட் மீன்ஸ் பிரேக் மெசேஜ் இன்டு ஸ்மால் செக்மெண்ட்ஸ். சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங், தட் மீன்ஸ் போர்ட் அட்ரஸிங். இப்படி கூட கேட்கலாம். சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் மீன்ஸ் போர்ட் அட்ரஸிங். ப்ராசஸ் டு ப்ராசஸ், அதில் போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ensure the message reaches the right application. அந்த ஃபோனுக்கு போனா பத்தாது. ஃபோனோட ஐபி அட்ரஸ் தெரியும், அது அந்த ஐபி அட்ரஸுக்கு இருக்கிற அந்த டிவைஸுக்கு போனா பத்தாது. அந்த டிவைஸில் எந்த ஆப்புக்கு போகணுமோ அந்த ஆப்புக்கு கரெக்டாக போகணுக்காக தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த டிவைஸுக்கு தான் போகுது மெசேஜ். ஆனால் அந்த டிவைஸில் எனக்கு அந்த என்னோட வாட்ஸ்அப்லேக்கு அந்த மெசேஜ் வரணும், அந்த போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து அது எனேபிள் பண்ணுது. ஸோ சர்வீசஸ் ப்ரொவைடட் பை டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து கனெக்ஷன் ஓரியன்டும் இருக்கு, கனெக்ஷன் லெஸ்ஸும் இருக்கு. இதை பற்றி நம்ம படிப்போம் டீட்டெயிலாக. கனெக்ஷன் ஓரியன்ட் வந்து ரிலேபிளாக இருக்கும், வந்து எரர் செக் அக்னாலஜ்மெண்ட் பேஸ்டு. கண்டிப்பாக வந்துட்டு அது ரீச் ஆகும் கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னா. கனெக்ஷன் லெஸ் வந்து ரிலேபிள் கிடையாது, சிலப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு மெசேஜ் போகாமல் கூட இருக்கலாம். அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லை, பட் ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, ஸோ கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ்னு நம்ம யூஸ் பண்ணுறது யூடிபி. இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ஐன்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எண்ட் டு எண்ட் டெலிவரி. Transport layer also provides acknowledgement for the successful transmission, and if any error occurs, it retransmit. Okay, next layer is section layer. Section layer is sixth layer, not sixth layer, fifth layer. ஓகே, செக்ஷன் லேயர்ல தான் வந்து சிங்க்ரோனைசேஷன்ங்கிற ஒரு பாயிண்ட் வருது. சிங்க்ரோனைசேஷன், ஆனால் பிட் சிங்க்ரோனைசேஷன் அப்படின்னா பிசிக்கல் லேயர் தான். ஓகே, ஸோ ஹியர் மேனேஜஸ் செக்ஷன்ஸ் பிட்வீன் டூ டிவைசஸ் கனெக்ஷன். ஓகே, ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டாப்ளிஷிங், மெயின்டைனிங், டெர்மினேட்டிங் செக்ஷன், இது இம்பார்ட்டன்ட் தான். ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. இந்த ஆத்தென்டிகேஷன், சிங்க்ரோனைசேஷன், மெயின்டைனிங் செக்ஷன், இது மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின். இதை தான் நீங்கள் இது வைக்கணும், பாயிண்ட்ஸ் எழுதி வைக்கணும். ஓகே, ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறது நெட் பயோஸ், பிபிடிபி. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், டெர்மினேஷன், சிங்க்ரோனைசேஷனுக்காக இது என்ன பண்ணுது? செக் பாயிண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுது. அப்புறம் ஹெல்ப் டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் ரீசிங்க்ரோனைஸ், ப்ரிவென்ட் ப்ரீமெச்சூர், அதொന്നും வேண்டாம். சிங்க்ரோனைசேஷன்ங்கிற ஒரு கீவேர்டு தெரிஞ்சா போதும். ஓகே, அப்புறம் இந்த வேர்ட்ஸ் மட்டும், இந்த மெயினா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கல, அது அப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின். அப்புறம் டயலாக் கண்ட்ரோலர் கொஸ்டின்ல பார்த்துருக்கேன். டயலாக் கண்ட்ரோலர் அப்படின்னா செக்ஷன் லேயரோட ஃபங்க்ஷன் தான். மேனேஜஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் சிஸ்டம், சப்போர்ட் ஹாஃப் டியூப்ளஸ் ஆர் ஃபுல் டியூப்ளஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் லேயர், தட் இஸ் சிக்ஸ்த் லேயர். பிரசன்டேஷன் லேயர்னாலே உங்களோட மைண்டில் வேண்டது என்ன தெரியுமா? கம்ப்ரெஷன்,
என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும். ஓகே, இது வந்து அனதர் நேம் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் லேயர் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. பிகாஸ் இது டிரான்ஸ்லேட் பண்ணது, அந்த ஃபார்மேட்டை மாத்துது. ப்ரிப்பேர்ஸ் டேட்டா ஃப்ரம் த அப்ளிகேஷன் லேயர் இன்டு ப்ராப்பர் ஃபார்மேட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். நமக்கு அது கரெக்டான ஃபார்மேட்டுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. என்ஷூர் that the data is presented in a way both sender and receiver, ரிசீவருக்கும் சென்டருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அந்த அந்த மெசேஜை வந்து ஃபார்மேட் பண்ணுது, மாத்துது. ஓகே, இதுல மெயினா யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் தான் டிஎல்எஸ், எஸ்எஸ்எல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஜேபிஜி, எம்பிஜி, ஜிஃப் இதெல்லாமே கம்ப்ரஷன் டேட்டா ஃபார்மேட்ஸ் இதெல்லாமே. ஓகே, அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், அதாவது டேட்டா வந்து இப்போ ஆஸ்கியா இருக்குன்னா அதில் வந்து இபிசிடிஐசின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அந்த இதோட எக்ஸ்பான்ஷன் கரெக்டாக நான் பார்த்து சொல்றேன். எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்து சொல்றேன். இது வந்து எக்ஸ்பான்ஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து இது பிரசன்டேஷன் லேயர் தான். அப்புறம் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டில நீங்க இது டீட்டெயிலா படிப்பீங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம அதை வந்துட்டு என்கிரிப்ட் வெர்ஷனா வந்து வேற யாராவது பார்த்தா புரியாத மாதிரி என்கிரிப்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுவோம் ஃபார் என்ஹான்சிங் த செக்யூரிட்டி. அதே மாதிரி ரிசீவர் சைடில் அது டீக்ரிப்ட் பண்ணாதான் அவருக்கு அது ரீட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யாரு பண்ணுவாங்க, பிரசன்டேஷன் லேயர். அண்ட் கம்ப்ரஷன், இப்போ சென்ட் பண்ணும்போது ஃபாஸ்டா டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த சைஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு தான் நம்ம அனுப்புறோம். அதெல்லாம் கம்ப்ரஷன், டிரான்ஸ்லேஷன் அண்ட் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் ஹெல்ப் பண்றது பிரசன்டேஷன் லேயர். அவசானம், the last one is application layer, that is layer 7. layer 7 application லேயருக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெஸ்க்டாப் லேயர்னு கூட சொல்லுவோம். டெஸ்க்டாப் லேயர். பிரசன்டேஷன் லேயருக்கு நம்ம என்ன சொன்னோம், டிரான்ஸ்லேஷன் லேயர். அதே மாதிரி அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து another name is desktop layer. Topmost layer of the OSI model, it's directly used by end user application. இப்போ browser, இப்போ நம்ம லாஸ்ட் நம்ம application layer means what, நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஆக்சுவலி application layer கூட தான். நமக்கு அதுக்கப்புறம் உள்ளது எதுவுமே தெரியாது. என்ன, நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா, நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மெசேஜ் அனுப்புறேன்னா அந்த வாட்ஸ்அப் வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். அப்ளிகேஷன் லேயர், அது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் அது அந்த மெசேஜ் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் கூட பாஸ் ஆகி போகுது. அதை பத்தி நமக்கு தெரியாது. ஸோ எண்ட் யூசர் கிட்ட இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணது அப்ளிகேஷன் லேயர். திஸ் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனரேட்டிங் டேட்டா தட் வில் பி டிரான்ஸ்மிட்டட். அப்புறம் இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் ஃபார் அப்ளிகேஷன் டு ஆக்சஸ் நெட்வொர்க் சர்வீசஸ். ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ண, ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணது அப்ளிகேஷன் லேயர். ஓகே, எக்ஸாம்பிள் எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், டொமைன் நேம் ரெசல்யூஷன். இந்த ப்ரோட்டோகால்ஸோட எல்லாம் போர்ட் நம்பர் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இது எல்லாமே, இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் தான். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தேன்னா இது வந்து நோட் பண்ணிக்கோ, இந்த ப்ளூ கலர் இருக்கிறது மட்டும் எழுதினா போதும். நெட்வொர்க் வர்ச்சுவல் டெர்மினல், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், மெயில் சர்வீசஸ், டைரக்டரி சர்வீசஸ், இது நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, இது எல்லாமே அப்ளிகேஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ். அதோட அப்ளிகேஷன்ஸ்னா ப்ரௌசர், ஸ்கைப், மெசஞ்சர், இது எல்லாமே எக்ஸாம்பிள். அப்ளிகேஷன் லேயர் இஸ் ஆல்சோ கால்ட் டெஸ்க்டாப் லேயர். ஓகே, ஸோ ஒவ்வொரு லேயரோடையும் டீட்டெயில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம சொன்னதே வந்துட்டு ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஃபார் யுவர் ஈஸி ரெஃபரன்ஸ். அதில் ஒவ்வொருத்திலும் என்ன ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ப்ரோட்டோகாலும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following layers does the HTTP protocol work in? HTTP protocol work ചെയ്യുന്നത് எந்த லேயர்ல? HTTP means hypertext transfer protocol. நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது, ஸோ நம்ம டைரக்டா அப்ளிகேஷன்ல தானே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்ளிகேஷன் லேயர். ஓகே, MAC address is also called. MAC address வந்து இன்னொரு பேர் என்ன? பிசிக்கல் அட்ரஸ். என்கிரிப்ஷன் வந்து எந்த லேயர்ல நடக்குது? என்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரஷன், பிரசன்டேஷன் லேயர். ஓகே, சூஸ் த பெஸ்ட் மேட்சிங் பிட்வீன் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகே, இங்க 3 தான் கொடுத்துருக்கு குரூப் 1ல, இங்க வந்து குரூப் 2ல 4 இருக்கு. ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணணும். இப்போ நமக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். என்கோட் டீகோட் டேட்டா ஃபார் பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன். என்கோடிங், அது நான் சொல்ல மறந்துட்டேன். பிசிக்கல் லேயர்ல நம்ம வந்து பிட் சிங்க்ரோனைசேஷன் சொன்னேன், அதே மாதிரி என்கோடிங் டீகோடிங் இருக்கு. ஓகே, என்கோடிங் டீகோடிங் எல்லாம் வந்துட்டு பிசிக்கல் லேயர் தான். ஓகே, என்கோட் டீகோட் டேட்டா ஃபார் பிசிக்கல்னு ஒரு வேர்டும் இங்க இருக்கு பாருங்க, அப்பவே நமக்கு தெரியுது பிசிக்கல் லேயர்.
physical layer, but the physical layer தான், பட் இந்த ஆப்ஷன்ல வந்து அந்த physical layer கொடுக்கல, அதனால வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, allows end to end communication between two process. நமக்கு தான் தெரியும் end to end, process to process, port to port அப்படின்னு எல்லாம் சொன்னா என்ன லேயர்? transport layer. so R must be matched with 3. R must be matched with 3 னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்பவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸ்டில் பார்க்கலாம். நெட்வொர்க் லேயர் என்ன இருக்கும்? நமக்கு ரவுட்டிங் ரிலேட்டட் இருக்கு. ரூட்ஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் நெட்வொர்க் டு நெக்ஸ்ட். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு Q is match with 4. அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்று தான் பெண்டிங் இருக்கு, P. அது 1 இருக்கும்ல. என்ன இப்படி இருக்கு? ensures reliable transport of data over the physical point to point link. point to point protocol யூஸ் பண்றது டேட்டா லிங்க் லேயர்ல தான். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு physical point to point, physicalங்கிற வேர்டு பார்த்தோன்னு நீங்க வந்துட்டு டிசைட் பண்ணக்கூடாது. டேட்டா லிங்க்லயும் அது மாதிரி வரும். பிசிக்கல் அட்ரஸிங் எல்லாம் பண்ணது இல்லை டேட்டா லிங்க்ல. ஸோ அதனால நீங்க நல்லாவே கவனிச்சுட்டு தான் வந்து பிசிக்கல் லேயரும் டேட்டா லிங்க் லேயரும் எழுதணும். இங்க ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கும். அது எதுவும் இல்லைனாலும் நீங்க மறுபடியும் செக் பண்ணணும். பாருங்க, பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன், என்கோடிங், டிகோடிங், பிட் சிங்க்ரோனைசேஷன் அப்படி எல்லாம் வரும் இதுல. சிக்னலுங்கிற ஒரு வேர்டு வந்தேன்னா அது கண்டிப்பா பிசிக்கல் லேயரா இருக்கும். ஓகே, பட் இதுல அது எதுவுமே இப்ப டேட்டா லிங்க்ல நார்மலா நம்ம சொல்ற ஃப்ரேமிங் எல்லாம் வரல. பட் ஸ்டில் பாருங்க, பிசிக்கல் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் எல்லாம் நம்ம இதுல யூஸ் பண்றோம் டேட்டா லிங்க்ல. ஓகே, ஸோ ரெண்டு டிவைஸுகள் தமிழுள்ள ரிலேபிள் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டேட்டா வந்து எனேபிள் பண்ணுது டேட்டா லிங்க். ஓகே, ஸோ தட்ஸ் வை திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசிபி ஐபி மாடல் பார்க்கலாம். டிசிபி ஐபி மாடல் தான் வந்துட்டு இப்போ ஆக்சுவலி வைட்லி யூஸ் பண்ற டிசிபி ஐபி மாடல் தான். இது வந்து 4 லேயர் மட்டும்தான் இதில் இருக்கு. அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், நெட்வொர்க் அட்ரஸ், சாரி நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 இருந்தது இல்லை, அந்த 3யும் கூட அப்ளிகேஷன், பிரசன்டேஷன் அண்ட் செக்ஷன், இந்த மூணுமே கம்பைன் பண்ணிட்டு அது மூணோட ஃபங்க்ஷனும் வந்து அப்ளிகேஷன் லேயர் பண்ணுது. டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோட பண்ணுது. இன்டர்நெட் வந்து இன்டர்நெட் லேயரோட பண்ணுது. நெட்வொர்க் ஆக்சஸ் வந்து இந்த டவுனா இருக்கிற பிசிக்கல் லேயரு, டேட்டா லிங்க் லேயர் ரெண்டுமே டிஎல்எல் அண்ட் பிசிக்கல் ரெண்டோடையும் வந்துட்டு நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுது. ஓகே, அதனாலதான் இது 4 லேயரா மாறி இருக்கு. ensure safe and reliable delivery by data by breaking into packets, transmitting and reassembling at the destination. இதுல வந்து application layer closest to user provides services like HTTP, FTP, SMTP, DNS, manage data formatting. Why? Because data formatting, encryption எல்லாம் presentation layer ஓட duty. அது கூட இந்த TCP IP-ல அப்ளிகேஷன் லேயர் தான் பண்ணும். ஸோ கொஸ்டின்ல வந்துட்டு டிசிபி ஐபின்னு மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் வந்து ஆப்ஷன்ல இருக்குன்னா கொஸ்டின் வரும்போது பிரசன்டேஷன் லேயர் என்னென்ன பண்ணுமோ, செக்ஷன் என்ன பண்ணுமோ, எல்லா ஒர்க்குமே இந்த அப்ளிகேஷன் லேயரோட ஆன்சர்ல தான் வரும். ஓகே, அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் மட்டும்தான். என்ஷூர்ஸ் ரிலேபிலிட்டி அண்ட் கரெக்டோட டிசிபி யூடிபி நம்ம நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். அப்புறம் இன்டர்நெட் லேயர் வந்து அதில் வந்து OSI லேயர்ல வந்து நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணுமோ சேம் வந்து இன்டர்நெட் லேயர் பண்ணும். ஓகே, ரூட்டிங், அட்ரஸிங், ஃபார்வர்டிங், செக்மெண்டேஷன், ப்ரோட்டோகால், அசைன் யூனிக் அட்ரஸ். ஓகே, அப்புறம் நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் என்ன பண்ணுது? லாஸ்ட் இருக்கிற பிசிக்கல் அண்ட் DLL இந்த ரெண்டு லேயரோட ஃபங்க்ஷன் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் பண்ணுது. மேனேஜஸ் பிசிக்கல் நெட்வொர்க் கனெக்ஷன், ஈதர்நெட், வைஃபை, யூசஸ் மேக் அட்ரஸ், பிகாஸ் DLL இங்க தானே வருது. DLL மேக் அட்ரஸ், ஃப்ரேம்ஸ் அண்ட் எரர் டிடெக்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது நெட்வொர்க் ஆக்சஸ் லேயரோட ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களோட மைண்டில் பிசிக்கல் அண்ட் DLL ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரணும். ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற ஆன்சர் தான் மார்க் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓரளவுக்கு இன்டெப்தா தான் போனோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, என்னதான் PDF இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நோட்ஸ் வந்து உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அது வந்து மைண்டில் நிற்கும். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.